ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 91:14 Psalm 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவன் பேரில் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Dear child of God, the Lord God says, because he set upon his love upon me, I will deliver him. Do we set our love upon our God? If so, God is going to deliver us from every kind of clutches of devil, every kind of difficulties, every kinds of problems will be gone from our life, because our Lord God is looking upon our heart, which is set upon the love of God. நம்முடைய உள்ளம் ஆண்டவருடைய அன்பின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டும். Our love should be upon our Lord God. Our love should be upon our Lord Jesus Christ. We should always desire to grow in the spiritual life. We should spend more time in reading the Bible, meditating the Word of God, so that we will show that we set our love upon God. There are people, they say they are spiritual, but they don't have prayer in their life. They don't have Bible reading. They don't have any meditation of the Word of God, but they say they are Christians. That is not true, because the Lord is looking upon every heart. We need to set our love upon our God. If you love somebody, you would like to spend more time with those people, those whom you love. That is the way we can set our love upon God. If we spend our time upon God, if we set our love upon God, God is going to deliver us from every kinds of problems in our life. தானியேல் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். தன்னுடைய வேலையை அவன் எப்பொழுதும் ஜெபத்தில் செலவு பண்ணினான். தன்னுடைய சமயத்தை ஜெபத்தில் செலவு பண்ணினான். அவன் பரிசுத்தமாய் தன்னுடைய ஜீவத்தை காத்துக்கொண்டான். எனவே கர்த்தர் சிங்கங்களின் வாய்களுக்கு அவனை விடுவித்தார். Because Daniel set his love upon God, God delivered Daniel from the mouth of the lions when he was put inside the dens of lions. The same way, God will deliver you. Also, God is going to lift you up high when you know God's name. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Do you know the name of the Lord? If you know the name of the Lord, you need to go into the name of the Lord to take shelter. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். வேற யாருடைய நாமமும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அம்மாவுடைய நாமம் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்பாவுடைய நாமம் நமக்கு உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமம் என்றே நமக்கு உதவி செய்ய முடியும். Only the name of the Lord Jesus Christ can help us to live in a better life. There are people using their relatives' name so that they can be lifted, but that is not permanent. They'll be put down one day because they did not use the name of the Lord Jesus Christ. When you use the name of the Lord Jesus Christ, you can beat any Goliath like David did. உங்க வாழ்க்கையில சேனைகளின் தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட கோலியாத்துகளையும் எளிதாக வீழ்த்த முடியும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில வைப்பேன் என்று சொன்னீரே. அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் நீர். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்தவளும். நாங்கள் உண்மையில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் கர்த்தாவே, நீர் எங்களை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. விடுவிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.